வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ப்ராஜெக்ட் கே இந்த படத்தோட கிளிம்ஸ் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த டைட்டிலையே மாற்றிருக்காங்க. கல்கின்ற மாதிரி ஆரம்பிக்குது. இதை பற்றியும் இந்த கிளிம்ஸ் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ப்ராஜெக்ட் கே இந்திய சினிமாவை உலக நாடுகள் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி மிகப்பெரிய ப்ராஜெக்ட் தான் இது. ஏன்னா பட்ஜெட் அந்தளவுக்கு, அதுக்கும் மேலே முக்கியமான இந்திய சினிமா நட்சத்திரங்கள் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் கமல்ஹாசன் சார், இன்னொரு பக்கம் அமிதாப் பச்சன் சார், படத்தில் பிரபாஸ் தான் ப்ரொட்டகனிஸ்டாக வேறு பண்ணுறாப்புல. இப்போ ஏற்பட்ட ப்ராஜெக்ட்னால தான் இதுக்கு சரியான எதிர்பார்ப்புங்க. இந்த ரசிகர் அந்த ரசிகர்னு கிடையாது, ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த RRR படம் இருக்குல்ல, அந்த படத்தோட டைட்டில் எப்படி ஃபைனல் ஆச்சுன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இது போல் படத்தோட டிரெக்டர் அண்ட் அந்த படத்தில் நடிக்கிற 2 ஹீரோஸ், இவங்களோட பெயர்கள்ல இருந்து ஆரை மட்டும் எடுத்து RRR அப்படின்ற ஹேஷ்டாக் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ரசிகர்கள் மத்தியில் அந்த பேர் பயங்கரமாக பிரபலமாகவே கடைசியில் அந்த படத்துக்கு RRRனு டைட்டிலே வச்சுட்டாங்க. இந்த பொதுவாக அனௌன்ஸ் பண்ணி விடுவாங்கள்ல, D42 அப்புறம் தளபதி 62 இது போடலாம். இந்த சாயலில் வெளியானது அந்த ஹேஷ்டாகு. ஆனால் ரசிகர்கள் மத்தியில் ரீச் பெருசாகவே நம்ம ராஜமௌழி அவர்களை முடிவு பண்ணிட்டாப்புல, எதுக்கு வேறு எதனா டைட்டில் ரீச் ஆச்சுல இதே வச்சுலான்னு சொல்லிட்டு. இதே நிலைமை இந்த படத்துக்கும் கிட்டத்தட்ட வர வேண்டியது. ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலே ப்ராஜெக்ட் கே தான் பல பேருமே புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்பேற்பட்ட டைட்டில்ன்றது உண்மை கிடையாதுப்பா. இந்த படத்துக்கு வேறு டைட்டில்னு அந்த டைட்டில் ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு. அது கல்கி 2898 AD அப்படின்ற டைட்டில் தான். இந்த படத்தில் என்ன ஒரு புதிய விஷயம் கையாளுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம் மித்தாலஜின்னு சொல்லி நிறைய கதைகள் படிச்சிருப்போல, அதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் பார்த்துருப்போல, அதையும் சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குது பாருங்கள், இதையும் சேர்த்து இந்த படத்தை உருவாக்குறாங்க. அதனால் இதோட ஜானரே பார்த்தீங்கன்னா மித்தாலஜிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபில்மாக இதை வரையறுத்துருக்காங்க. இதுவே புதுசாக இருக்குல்ல. இந்த படத்தோட கிளிம்ஸ் இப்போ வெளியாகிருக்கு. செம ரெஸ்பான்ஸுங்க. இந்தியா முழுக்கவும் சரியான ரெஸ்பான்ஸு. இந்த கிளிம்ஸை நம்ம முழுக்க டீகோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படம் சார்ந்து முக்கியமான சில தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்போ தான் அந்த டீகோட் பண்ணுற கிளிம்ஸையும் இதையும் உங்களால் பொருத்தி பார்க்க முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த ஒரு படத்துக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு. ரைட்டு, கடந்த 2020 பிப்ரவரி மாதம் இந்த வைஜெயந்தி மூவிஸ் இருக்குல்ல, மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிங்க, இவங்க 50வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாம் இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் இறங்கலான்னு சொல்லிட்டு இறங்கினது தான் இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்டுக்கே. இப்படி சொல்ல முடியாது, கல்கி ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான அறிவிப்பு தான் 2020 பிப்ரவரியில் அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. கொரோனாவால் என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரொடக்ஷன் தள்ளி போக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த படம் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருக்க வேண்டியது, ஓடி முடிஞ்சிருக்க நேரத்துக்கு. ஆனால் கொரோனா லாக்டவுன் காரணமாக ப்ரொடக்ஷன் அப்படியே தள்ளி போயிட்டு ஷூட்டிங் நடத்தவே இல்லை. கடந்த 2021 ஜூலை மாதம் வாக்கில் தான் இந்த ஹைதராபாத்தில் ராமோஜி ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல, அங்கே ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. தடபுடலாக ஷூட்டிங் போக ஆரம்பிச்சது. அந்த ஷூட்டிங் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சாராம்சம் தான் அந்த கிளிம்ஸ் வீடியோ. இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கவர் நாகஸ்வின் அவர்கள். இவர் வேறு யாரும் இல்லைங்க, மகாநதி படம் இருக்குல்ல, நடிகை சாவித்ரி அவர்களோட பயோகிராஃபி. அந்த படம் எந்த அளவுக்கு போச்சு, நேஷனல் அவார்டு வரைக்கும் கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு வாங்கி கொடுத்துச்சுன்னு கண்டிப்பாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட படத்தை இயக்குன நாகஸ்வின் தான் இந்த படத்தை எழுதி இயக்குறாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது சாட்சாத் வைஜெயந்தி மூவிஸ் தான். இதில் நடிச்சிருக்கவங்க பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், பசுபதி, தீபிகா படுகோன், திஷா பட்டானி, இவங்க கூட ராணா ரகுபதியும் நடிச்சிருக்காப்புல. சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஜோடோ பண்ணியிருக்காப்புல. மியூசிக் நம்ம சந்தோஷ் நாராயணன். இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம சந்தோஷ் நாராயணன் தான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை 2024 ஜனவரி 12 ரிலீஸ் பண்ணலாம்னு பேசியிருக்காங்க. ஆனால் இடையில எதுவுமே நடக்காமல் இருக்கணும். நடந்துச்சுன்னா ரிலீஸ் டேட் தள்ளி போகும். ஆனால் இப்போ வரைக்கும் படக்குழு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த டேட் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட பட்ஜெட் தாங்க மெயின். 600 கோடியில் ஆரம்பித்து 630 கோடி ரூபாய் வரைக்கும்னு பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ இதனால தான் சொன்னேன், இந்தியாவில் மிக முக்கிய படம் எதுன்னு சொல்லிட்டு. இதில் நம்ம கமல்ஹாசன் அவர்களை நடிக்க முதல்ல படக்குழு கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் ஹீரோவாக அவர் பண்ணுற மாதிரி தெரியலைங்க. ஏன்னா பிரபாஸ் இருக்கிறப்ப கமல் அவர்களை ஹீரோவாக உள்ளே கொண்டு வர வாய்ப்பில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு வில்லனா அந்த கேரக்டருக்கு மேபி ஒரு சூஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்காக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 15 20 நாட்கள் வரைக்கும் மட்டும் தான் கால் ஷீட் கேட்டிருக்காங்களாம். இதுக்கான சம்பளம் மட்டும் எவ்வளோ தெரியுமா? 100 கோடியில் ஆரம்பித்து 150 கோடி வரைக்கும் இந்த இடைப்பட்ட தொகையை தான் இவருக்கான சம்பளமாக பேசியிருக்காங்க. ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ப்ராஜெக்டில், அதுவும் கிட்டத்தட்ட வில்லன் டச் இருக்க ஒரு கேரக்டரை ஏற்று நடிக்கிறாருன்னா அதுக்கு இவ்வளோ விலை கொடுத்தாவன்றது இங்கே கிளியர் கட்டாக தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் மூலமாக தான் பசுபதி அவர்களும் அப்புறம் நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்களும் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே மேபி வந்திருக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த கலைஞர்கள். ஸோ கமல்ஹாசன் அவர்கள் ரெக்கமெண்டேஷனால தான் மேபி இவங்க உள்ளே வந்திருக்கலாம். இதை படக்குழு கன்ஃபார்ம் பண்ணதா உண்டு. ஓகே, இந்த படத்தோட டைட்டில் இருக்குல்ல, இதை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா
கல்கி அவதாரம் இருக்குல்ல, கேட்கறதுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். என்னப்பா இவ்வளோ பெரிய படம்ட்ட கிட்டத்தட்ட சாமி படம் சொல்கிறீங்க கல்கின்னு சொல்லிட்டு. படத்தோட டைட்டிலையும் அந்த கிளிம்ஸையும் பார்க்குறப்ப எங்களுக்கு அப்படி தான் தோணுச்சு. ஒருவேளை இந்த கல்கி அவதாரத்தை அடிப்படையாக வச்சு படம் எடுக்கப்படுது அப்படின்னா, இந்த படத்தில் கல்கி கேரக்டரில் நடிகர் பிரபாஸ் அவர்களும், அஸ்வத்தாமா கேரக்டரில் அமிதாப் பச்சன் அவர்களும், முக்கியமான கேரக்டர் வில்லன் கேரக்டர் களி புருஷன்னு சொல்லுவாங்க, களி, அந்த கேரக்டரில் நடிகர் கமல் அவர்களும் நடிக்கலாம். அது என்னப்பா கல்கி அவதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமாளோட 10 அவதாரங்கள் தசாவதாரம் சொல்லப்படுதுல, அதில் கடைசி அவதாரம் தான் கல்கி அவதாரம். இதில் ஒரு மிகப்பெரிய விவாதம் இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது. கல்கி அவதாரத்தை ஏற்கனவே பெருமாள் எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு தரப்பும், இல்லைங்க அவருன்னு எடுக்கலை, கலியுகம் முடியும் போது தான் அவர் கல்கி அவதாரத்தை எடுப்பார், ஒவ்வொரு யுகம் முடியும் போதும் பெருமாள் அவர்கள் எடுக்கிற அவதாரம் தான் இந்த கல்கி அவதாரம், அந்த வகையில் கலியுகம் முடியும் போது தான் அவர் அந்த அவதாரத்தை எடுப்பார் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நம்புகிறாங்க. ஸோ இந்த கான்டென்ட்டில் நம்ம முழுக்க இந்த பெரும்பாலான மக்கள் நம்புகிறாங்களே, கலியுக முடிவில் கல்கி அவதாரத்தை பெருமாள் எடுப்பார்னு சொல்லிட்டு இதை பேஸாக வச்சே நம்ம ட்ராவல் பண்ணலாம். கல்கி தோன்றும் போது இந்த உலகத்தை அழித்து மக்களுக்கு மோட்சம் கொடுப்பாரு, அதன்படி தான் ஒட்டுமொத்த கலியுகமும் முடிவுக்கு வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் சொல்லியிருக்க இந்த விஷயத்த மைண்டில் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா கிளிம்ஸில் இது சம்மந்தமாக சில டெக்ஸ்டே வரும், போக சொல்கிறேன். ஏன்பா இந்த அஸ்வத்தாமா கேரக்டரில் எப்படி உள்ளே வந்துச்சு புரியலையே, இதெல்லாம் நாங்கள் மகாபாரதத்தில் கேள்விப்பட்ட கேரக்டர் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விளக்கம் கொடுக்குற மக்கள் இந்த மித்தாலஜியை நம்புவாங்களே, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். கிருஷ்ண அவதாரம் முடிஞ்ச பிற்பாடு, ஏன்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணரோட ரோல் தான் கீ ரோலே, ஃபுல்லாக அந்த நாடகத்தையே நடத்தி முடிக்கிறவர் கிருஷ்ண பரமாத்மா தான். கிருஷ்ண அவதாரம் முடிஞ்ச பிற்பாடு பெருமாள் வைகுண்டத்தை அடைஞ்சிடறாரு. இதுக்கப்புறம் பூலோகத்தில் களி புருஷன் நுழைஞ்சிடறான், அவன் தான் வில்லன். இந்த களி புருஷனோட ஆட்சியில் இந்த பூமியில் தர்மம் கிட்டத்தட்ட அழிஞ்சிடுச்சு. ஒரு 1% வரைக்கும் மட்டும்தான் தர்மம் மிஞ்சி இருக்கு, மற்றபடி அதர்மம் தலை தூக்கி நிற்குது. அந்த நேரத்தில் பாண்டவர்கள் இருக்காங்களே, அவங்க வைகுண்டத்துக்கு போகிறாங்களாம். இவங்க வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு காரணமே பூலோகத்தில் அதர்மம் தலை தூக்கி நிற்கிது, இதை பெருமாள் தான் ஒரு அவதாரம் எடுத்து அந்த அதர்மத்தை அழிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறதுக்காக மட்டும்தான். அப்படின்னப்பா பூலோகத்தில் நடக்குது, பாண்டவர்கள் வைகுண்டம் போயிட்டு முறையிடுற அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 விஷயங்களை சொல்கிறாங்க. அதுக்கு பேர் களி தோஷம் அப்படின்னு வரையறுக்கிறாங்க. அதாவது மக்களோட உடல் ரொம்ப மெல்லிஞ்சு காணப்படுமாங்க வறுமையால், பிராணசக்தி குறைஞ்சிருமா, சுவாசிக்கிற தன்மையும் ரொம்ப கம்மியாயிடுமா, சுத்தமான காற்றுன்றதே பெருசாக இருக்காதான், சுயநலம் எல்லார் மத்தியிலும் பெருசாக வந்துருமா, குடும்ப உறவுகள் எல்லாமே மறைஞ்சிருமா, அதாவது அண்ணன் தங்க, அப்பா அம்மா, அம்மா பையன், அம்மா பொண்ணு, இது போல் குடும்ப உறவுகள் இருக்கல, அதுவே மொத்தமாக மறைஞ்சிருமா, மதங்கள் கடவுள்கள்னு எதுவுமே இருக்காதான். ஒரே ஒரு வழிபாடுனா இந்த களின்ற ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கால அவ சார்ந்த வழிபாடு மட்டும்தான் இருக்கணுமா, மற்ற மதங்கள் கடவுள்கள் எதுவுமே இருக்காதான். மேகங்கள் எல்லாமே அதீத மின்னல்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குமா, திருடர்கள் போல அரசர்கள் மாறி வாழ நேரிடுமா, அவ்வளோ பெரிய மன்னர்களே அந்த களியை பார்த்து மிரண்டு பதுங்கி வாழணும், அவங்க வயிற்று பொழப்புக்கு மற்றவங்கிட்ட திருடி வாழணும், இப்போ ஏற்பட சூழல் ஏற்படுமா. மேகங்கள் எல்லாமே அதீத மின்னல்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குமா, செடிகள் எல்லாம் செதஞ்சு இந்த பூமியில் இயற்கையான தாவரங்கள் அப்படின்றதை பார்க்க முடியாத சூழல் ஏற்படுமா, கழுதையோட தர்மம் என்னவோ இதுதான் மனிதர்களுக்கான தர்மமாக மாறுமா, கடைசியில் அதர்மம் உச்சகட்ட அளவுக்கு தலை தூக்கி நிற்குமா. இந்த 10 விஷயங்களும் களி தோஷமா அந்த களியோட ஆட்சியில் நடக்கிறத பார்த்து தான் பாண்டவர்கள் வைகுண்டம் போய் முறையிடுவாங்களா பெருமாள் கிட்ட. இது வரைக்கும் ஓகேப்பா, ஏதோ கலியுகம் அடிக்கடி சொல்றீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலாக 4 யுகங்களாக பிரிக்கப்படுதுங்க இந்த காலம், இங்கேருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மொதல் யுகம் பார்த்தீங்கன்னா கிருதா யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, 2வது யுகம் திரேதா யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, 3வது யுகத்துக்கு பேர் துவாபர யுகம். இந்த 3 யுகங்களும் முடிஞ்சிருச்சு, கடைசியாக எஞ்சி நிற்கிறது கலியுகம் மட்டும்தான். இதில் கலியுகத்தில் கிட்டத்தட்ட 4,32,000 ஆண்டுகள் இருக்காங்க. இதில் இப்போ வரைக்கும் கடந்திருக்கிறது 5,002 ஆண்டுகள் மட்டும்தான். 4,32,000 ஆண்டுகளில் 5,002 ஆண்டுகள் தான் இப்போ வரைக்கும் முடிவடைஞ்சிருக்குன்னா இன்னும் எவ்வளோ ஆண்டுகள் இருக்கு யோசிச்சு பாருங்க கலியுகம் முடிவடைய. நான் சொன்ன இந்த பேசிக்கான விஷயங்கள் ஒன்று புரிஞ்சிருக்கும் நம்புறேன், ரைட்டு. இப்போ அந்த கிளிம்ஸை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக டிகோட் பண்ணலாம். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி நேம் இருக்குல்ல, இந்த வைஜெயந்தி மூவிஸ்னு சொல்லிட்டு கீழே சின்ஸ் 1974 போட்டிருப்பாங்க. அதாவது 1974 உருவாக்கப்பட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவ்வளோ பழமையானது. இந்த டெக்ஸ்டை விட்டுருங்க, மேலே லோகோவை பாருங்கள், அந்த லோகோவே பெருமாள் லோகோ தான். இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்காக ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக, அதுவும் இப்போ ஏற்பட்ட அளவுக்கு பட்ஜெட்டை போட்டு இந்த படத்தை எடுக்க பிரயத்தனப்படுறாங்கன்னு. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பெருமாள் மீதான அதீத நம்பிக்கை எந்தளவு இருக்குன்னு இப்போ புரிஞ்சிருக்கும், ரைட்டு. நாம் இந்த பள்ளி பாட புத்தகங்களில் படிச்சிருப்போம், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னு சொல்லிட்டு. அது ஆங்கிலத்தில் பிசின்னு சொல்லுவாங்க, இட் மீன்ஸ் பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி. இந்த கிறிஸ்து பிறந்ததற்கு பின் இருக்க காலகட்டங்கள் இருக்குல்ல, இதை தான் ஏடி அப்படின்னு வரையறுப்பாங்க. அதை ஆனோ டொமினி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு லட்டின் ஃப்ரேஸுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த இயர் ஆஃப் த லார்ட் அப்படின்னு அர்த்தம்.
இட் மீன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்துட்டார்ல, அதுக்கப்புறம் வர ஆண்டுகள் எல்லாத்தையும் ஏடி அப்படின்னு வரையறுப்பாங்க. இப்போ இந்த படத்தோட டைட்டிலை பாருங்கள், கல்கி 2898 ஏடி. ஸோ இது ஒரு எதிர்காலம் சார்ந்த படம், ஃப்யூச்சரில் நடக்கிற ஒரு விஷயம். இப்போ நாம் இருக்கிறது 2023. இந்த படம் நடக்கிறது 2898வது வருஷம். ஸோ இதுதான் இங்கே டைட்டிலேயே கொடுத்துருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக போதில் அடுத்த வருஷம் 2024. அதிலிருந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 874 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடக்க போகிற விஷயங்களை தான் படத்தில் கதையாக கொண்டு வர போகிறாங்க. இந்த லோகோ இலுமினாட்டின்னு அப்படின்னு சில பேர் ஆரம்பிப்பாங்க, ஏன்னா ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது. இதில் நம்பிக்கை இருக்கா இல்லைன்னு மக்கள் உங்கள் கையில் இருக்குது. நான் அந்த டாபிக் பற்றி பெருசாக பேச ரொம்ப விட்டுருங்க. இங்கே ஒரு படையே ஒரு இடத்துக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக கையில் வெப்பன்ஸோடு. அதுவும் அங்கே வச்சிருக்க வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கல துப்பாக்கி, இதை ஒத்து இருக்கும். பட் அப்படியே இந்த ஷேப்பில் இருக்காதுங்க. இந்த அளவுக்கு படக்குழு யோசிச்சிருக்காங்க. கமல் சார் இறங்கி இருக்க ப்ராஜெக்ட்னா எவ்வளோ ரிசர்ச் ஒர்க் இருக்கும் அதில், இதில் நல்லா தெரியுது. ஸோ ஒரு படை ஒரு இடத்துக்குள்ளே நுழையுது. இதை இந்த நாட்டு மக்கள்லாம் இருக்காங்களே, அவங்க இருக்கிற இடமா மேபி இருக்கலாம். இந்த படையோட நோக்கம் எங்களை எல்லாம் வழி நடத்துறது ஒரே ஒரு அரசர் தான், அவர் தான் மக்கள் வழிபடணும், வேற யாரையும் வழிபடக்கூடாதுன்னு மேபி இந்த விஷயத்தை முன்னிறுத்தி அந்த படை ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கலாம். அதில் ஒரு சீக்வன்ஸை இதை நம்மளால பார்க்க முடியுது. பொதுமக்கள் அவங்க எந்த அளவுக்கு ஒடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த ஃப்ரேமில் பார்க்க முடியுது. அடித்து எல்லாரையும் தூக்கி வீசுறது, சாகடிக்க முற்படுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஃப்ரேமை தொடர்ந்து நடக்கும். இந்த ஒரு கேரக்டர் கழுத்தில் இருக்க ஒரு விஷயத்த பாருங்கள். இதை நான் முதல்ல பார்க்குறப்ப ருத்ராட்சம்னு நம்பலை, ஆனால் சிவலிங்கம் ஷாட் ஒன்று வரும் இதே கிளிம்ஸில். அதை பார்க்குறப்ப தான் கனெக்ட் ஆச்சு, ஓகே கண்டிப்பாக ருத்ராட்சம் தான் கழுத்தில் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ வழிபாடுகள் எல்லாத்தையும் இந்த குழுவினர், அந்த எதிர்த்தரப்பு குழுவினர் தடுத்து நிறுத்துகிற மாதிரி இது ப்ரொஜெக்ட் ஆகுது இந்த ஃப்ரேம். அடுத்து நம்ம பசுபதி அவர்கள் என்ன ஃபேஸ் ரியாக்ஷனுங்க பாருங்கங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு எது கனெக்ட் ஆச்சுன்னா, இந்த ஏலியன் வெர்சஸ் பிரெடேட்டர் இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதில் ஃபேஸ் ஆஃப் ஷாட் ஒன்று வரும், இந்த பிரெடேட்டருக்கும் ஏலியனுக்கும் இடையில வேற லெவலில் இருக்கும். அந்த படத்துக்கான ப்ரொமோஷனல் போஸ்டராகவே அந்த ஃபோட்டோ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட அதே லுக்கில் தாங்க இந்த மனுஷன் இருக்க மாதிரி இருக்குது. கண்ணில் அவ்வளோ வெறி, எதுக்குடா எங்களை போட்டு ஒடுக்குறீங்க அப்படின்ற கோபத்தை கொந்தளிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் தலையில் வைக்கப்பட்டிருக்க அந்த ஆயுதம் பார்த்தீங்களா, இதுவும் நம்மளுக்கு பிரெடேட்டர் படத்தில் அந்த பிரெடேட்டர்ஸ் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் இருக்க மாதிரி துப்பாக்கி. ஒரு குறிப்பிட்ட பிரெடேட்டர் படத்தில் கூட ஒருத்தரோட வீரத்தை பார்த்து, ஒரு மனுஷனோட வீரத்தை பார்த்து துப்பாக்கியை பிரெடேட்டர் கொடுத்துட்டு போகும். கிட்டத்தட்ட அதே ஷேப்பில் தான் எங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. இருக்குமோ பார்க்கலாம், அங்கேருந்து எதனா சீன் உள்ளே வருதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ரேமை பேஸ் பண்ணி பார்த்தா நம்ம பசுபதி அவர்கள் பொதுமக்களோட பிரதிநிதியாக மேபி இருக்கலாம். மக்களை காப்பதற்கான ஒரு தலைவனா, உள்ளூர் தலைவனா இவர் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரேமில் பாருங்கள், இவர் தான் லீடாகவே தெரியுது, ஆனால் கமல் சாரான்னு தெரியல. ஏன்னா நாங்களும் இந்த கிளிம்ஸை ஃபுல்லாக ஓட்டி பார்த்துட்டோம். கமல் சாரோட ஃபேஸை தெளிவாக எங்கேயுமே பார்க்க முடியலைங்க. அவர் இந்த கிளிம்ஸுக்குள்ளே சேர்த்தாங்களா இல்லையானே தெரியல. அவரோட காட்சிகள்லாம் அந்தளவுக்கு கமல்ஹாசன் அவர்கள் ஃபேஸை எங்கேயுமே பார்க்க முடியல. இது ஒரு மெயினான கேரக்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க, மேபி வில்லனாக இருக்கலாம். ஒருவேளை கமல் சாரோட லுக்கு தான் இதோன்னு சொல்லிட்டு பல பேரை சோஷியல் மீடியாவில் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுல்லாக மழுங்க ஷேவ் பண்ணிவிட்டு முழு ஒரு ஃபேஸ் கட்டு. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு படை, இந்த நபருக்கு கீழே இருக்க ஒரு பெரிய படை. இவங்க எல்லாரோட நோக்கம் ஒரே மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதை சார்ந்து இந்த ஒட்டுமொத்த ஈவல் டீமும் பயணப்படுற மாதிரி தான் இந்த ஃப்ரேமை புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து இந்த ஃப்ரேமுங்க, கிட்டத்தட்ட 870 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்றனாலே டெக்னாலஜி அந்த டைமில் எப்படி வந்திருக்கும் பாருங்கள். படமாக சொல்லலை, நாம் இப்போ 2023 இருக்கோம். 870 ஆண்டுகளுக்கு பிற்பாடு டெக்னாலஜி இன்னும் எப்படி மேலே போயிருக்கோம். ஸோ அதுமாரி தான் இந்த டெக்னாலஜியை பார்க்க முடியுது. இதை கரெக்டாக என்னன்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஒரு டச் எங்கே வருதுன்னா, இந்த ஏன்ஷியன்ட் எஜிப்த் இருக்குல்ல, பண்டைய எகிப்து நாகரிகம், அதில் மமிஃபைட் பண்ணுவாங்க. மேபி அந்த ஒரு ப்ராசஸாக இருக்கலாமோன்னு தோணுது. இந்த மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை இருக்குல்ல, அது போல் ஏதோ ஒரு விஷயத்தை டெக்னாலஜி சார்ந்து அவங்க சொல்ல வராங்களான்னு தெரில. இந்த ஃப்ரேம் எந்த அளவுக்கு டெக்னாலஜி மேலவங்க இருக்குன்னு நம்மளுக்கு காட்டுது இந்த படத்தை பேஸ் பண்ணி. இதுதாங்க அந்த ஷாட்டு, சிவலிங்கம் ஷாட்டு. கூஸ் பம்பான ஒரு சில ஃப்ரேமில் இது முக்கியமான ஃப்ரேமு. இங்கே ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் வந்து நிற்கிது, ரொபாட். இப்போவே நம்ம ரொபாட்டை பார்த்துட்ருக்கோம். இன்னும் 870 வருஷங்களாக கடந்து போச்சுன்னா ஃபுல்லாக ரொபாட்டோட ஆதிக்கம் தான் இருக்கும். யாருக்கு தெரியும், மனுஷ குலமே இல்லாமல் ஏஐ ஒட்டு மொத்தமாக மனுஷங்க எல்லாரும் தூக்கி போட்டு சாப்பிட்ருக்கலாம், யாரு கண்டா. ஸோ இந்த ரொபாட் இந்த லிங்கத்துக்கிட்ட நெருங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸை காட்டுவாங்க, ஃபுல்லாக பேண்டேஜ் மாதிரி துணியை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி. நம்ம அமிதாப் அவர்கள் தான் கண்ணை பார்க்கும்போது இந்த ஃப்ரேமில் க்ளீனாக கண்டுபிடிச்சிட முடிஞ்சிடுது. ஸோ அமிதாப் அவர்கள் ஒரு தீவிர சிவபக்தனா இந்த படத்தில் கேரக்டர் ஏற்று பண்ணியிருக்காரான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஒரு பயங்கரமாக சூட்டாக இருக்குங்க. இந்த ஃப்ரேமை பார்க்குறப்ப சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து இந்த உலகத்தை காக்க முற்படுறாங்களோ, இது போல தான் இந்த சிலையும் இந்த ரெண்டு பக்கமும் இருக்க கைகள் வேரியேஷன்ஸ் இருக்குல்ல, அதுவும் நமக்கு உணர்த்துற மாதிரி இருக்குது. இங்கே தான் இந்த படத்தோட நாயகன் பிரபாஸ் இருக்கார்ல, அவரோட கேரக்டரை ஃபுல்லாக ரிவீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க, அவரோட ஒட்டுமொத்த அப்பியரன்ஸையும்.
இதில் டயலாக் ஒன்று வரும் இந்த கிளிம்ஸில், இந்த ப்ராஜெக்ட் கேனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ரைஸ் ஆகும். அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அப்படி விழுந்துட்டு கண்ணை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட்டை காட்டுவாங்க. ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா இந்த படத்தில் ப்ராஜெக்ட் கே அப்படின்றது பிரபாஸ் கேரக்டர் தான் போல இருக்குது. ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு விஷயத்தை மேம்படுத்தி அதிலிருந்து ஏதாவது அவங்க ஆதாயம் பெற முற்படுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை முன்னெடுப்பாங்க, அதை சொல்லலாம். இது நம்ம நிறைய ஹாலிவுட் படங்களில் பார்த்துருப்போம். எக்ஸ்மேன் எல்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்க. ஒருத்தனை வச்சு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அவனை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவன் ஒட்டுமொத்தமாக வில்லன் கேங்களுக்கு எதாவது திரும்பி நிற்பான். இந்த கதைக்களம் மேபி அப்படி இருக்குமான்னு தெரியல. வில்லன்கள் உருவாக்குன ஒரு ப்ராஜெக்ட் கடைசியில் அவங்களுக்கு எதிராகவே திரும்பி நிற்குதான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரேமில் என்னென்னா ஒரு பெரிய சிலை, ஆக்சுவலாக அதோட கால் பகுதி மட்டும் நம்மளுக்கு தெரியும், டாப்பில் என்ன முகம் இதெல்லாம் தெரியாது. அங்கேருந்து அந்த சிலையோட கை தான் கீழே விழுதுன்னு நினைக்கிறேன். ஒரு அட்டாக் முன்னெடுக்கப்பட்டு அது கீழே வீழ்த்தப்படுதா இல்லைனா கட்டுமான பணியின் போது கீழே விழுதா, இதெல்லாம் படம் பார்க்கும்போது தான் தெரியணும். ஆனால் இந்த ஷாட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த செதற விஷயம்லாம் இருக்குல்ல, இதை கொண்டு வரதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. படக்குழு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை ஃபைனல் அவுட்டுன்னு நினச்சிடாதீங்க, ஜஸ்ட் கிளிம்ஸு மட்டும்தான். இப்போ பார்க்குற காட்சிகளை நம்மளுக்கு ரியாலிட்டி கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்குது, ஆதி புருஷ் மாதிரி கிடையாது. ஸோ இது இன்னும் நல்லா மெருகேற்றப்பட்டு படம் ரிலீஸ் ஆகிறப்ப துண்டா ஒரு நல்ல சிஜி காட்சிகள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு ஆணித்தரமாக சொல்லலாம். இந்த ஃபேஸை பார்த்தீங்கன்னா இதுவாவது கமல் சாரான்னு தெரியலங்க, கண்டே பிடிக்க முடியல, தலைவனை எங்கே மறைச்சி வச்சிருக்கானே சொல்லிட்டு ஃபுல்லாக மாஸ்க் மாறிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ ஃப்ளை பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஃபியூச்சரில் ஒரு விண்கலம் இருக்குது அப்படின்னா மேபி அது இப்படி இருக்கலாம் போல இருக்குது. இந்த படத்தோட இந்த கிளிம்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் ஆக்சுவலாக இது கருட குறியீடு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தற்செயலாக நடந்திருக்கிறதா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் வந்து வெளிப்படுற மாதிரி இருக்கும், இது தற்செயலான காட்சி தான். ஆனால் அதில் நீங்கள் ஒரு கரெக்டான பர்டிகுலர் ஃப்ரேமில் நிறுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு கருடன் ஷேப் உங்களுக்கு தெரியுங்க. இது கருடனா ஃபீனிக்ஸா அது இதுன்னு ஒரு தரப்பு பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுல்லாக விவாதம் முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கல்கின்ற ஒரு கான்செப்டை சார்ந்து படத்தை ஃபுல்லாக கொண்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக கருட குறியீடாக தான் இதை பார்க்க முடியும். அடுத்து இந்த ஒரு லுக்குங்க, இதில் நானும் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், கமல் சாரோட டச் எங்கேயுமே பெருசாக வரல. இதுவும் கமல் சாரா என்னன்னு தெரியலங்க. பார்த்தீங்களா ஒரு விஷயத்த, கமல் சார் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளிம்ஸோட லான்ச் சார்ந்து ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ண படிச்சு கமல் சார் அதையும் கலந்துக்கிட்டாப்புல எல்லாத்தையும் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. ஆமாம் இந்த படத்தில் நான் இருக்கேன், அது பல விஷயங்கள் பேசியிருந்தாப்புல. அதனால தான் நாங்களும் ஃபுல்லாக தேடுறோம். இந்த லுக்கு வரைக்கும் ஏமாற்றம் தான் எங்களுக்கு, இவராச்சும் கமல் சாராக இருப்பாரான்னு சொல்லிட்டு. அடுத்து நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்ன பாருங்க, இந்த கலியுக முடிவில் கல்கி அவதாரம் பெருமாள் அவர்கள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மித்தாலஜி நம்புவாங்களே, அவங்களோட நம்பிக்கை எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் இங்கே தாங்க கனெக்ட் ஆகுது. இந்த கிளிம்ஸில் இது போல் 3 ஸ்லைடு வரும். த எண்ட் பிகின்ஸ் நவ், அதாவது அழிவு இப்போ ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்ல வராங்க? ஸோ இதனால தான் நாம் ஒரு அசம்ஷனுக்கு வரும், கல்கி அவதாரம் கிட்டத்தட்ட அந்த கதையோட உயிர் நாடியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த கல்கி அவதாரம்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கடவுள் காலண்டரில் இருக்க மாதிரி பார்ப்பீங்க பார்த்தீங்களா, அந்த முதல்ல இல்லை. ஃபியூச்சரில் ஒரு நவீன கால மனுஷன் இருந்தால் எப்படி இருப்பான், அது மாதிரி பிரபாஸ் கேரக்டரை வடிவமைச்சிருக்கலாம். அசம்ஷன் மட்டும் தான் இது. ஓகே, இந்த ஃப்ரேம் ஆக்சுவலாக கிளிம்ஸ் முடிகிற இடத்துல வருங்க. 2 கைகள் நேருக்கு நேர் மோதுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் இந்த துணிலாம் சுத்தப்பட்டிருக்குல்ல, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனோட கையாக கண்டிப்பாக அது இருக்கணும். இன்னொரு பக்கம் பிரபாஸ் கை மாதிரி தெரியுது இப்போ வரைக்கும், யாருக்கு தெரியும், அது கமல் சாரோட கையாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு பிரபாஸ் கைன்னு எடுத்துக்கலாமே, ஏன்னா கமல் சார் அதை ரிவீல் பண்ணல அப்படின்றதுனால. இந்த பஞ்ச் பண்ணுற ஒரு விஷயத்தை அந்த ஃப்ரேமில் கரெக்டாக ஒரு இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கை ஸ்ட்ராங்காக ஒரே இடத்துல நிற்கும், பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கை ஸ்லிப் ஆகிடும். ஸோ இந்த படத்தில் பிரபாஸ் கேரக்டரை விட பலமான கேரக்டராக அமிதாப் கேரக்டரை வடிவமைச்சிருக்காங்க போல இருக்குது. கல்கி 2898 AD. இந்த படத்தோட கிளிம்ஸை பற்றி ஃபுல்லாக டீகோட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சயின்ஸ் மட்டும்தான். இந்த படம் சயின்ஸை பற்றி நிறைய பேசுதுன்றாங்களே, அதை பற்றி ஃபுல்லாக பார்க்குறோம். கிளிம்ஸ்னால அதை பற்றி தான் சொல்ல முடியும். அடுத்து மெத்தாலஜிக்கல், இதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா அது ரெண்டுமே சேர்ந்த ஒரு ஜானர் தான். இந்த படம் முதல்ல சொல்லியிருந்தேன், சேவ் த வேர்ல்டு. இந்த டயலாக் ஆக்சுவலாக ஹாலிவுட்டில் ரொம்ப பிரபலம். ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 7 படத்தில் டயலாக் வந்துடும். ஏதோ அமெரிக்காக்காரன் தான் உலகத்தையே ஃபுல்லாக காப்பாற்றுற மாதிரி போர்ட்ரே பண்ணிகிட்டே வருவாங்க. லிட்ரலாக இந்த கல்கி படம் இருக்குல்ல, நம்மளோட இந்திய படைப்பு, இதுவும் இந்த ஒரு விஷயத்தை தான் அடிப்படையாக ஏந்திட்டு வர மாதிரி இருக்குங்க. கல்கி அவதாரம் எடுத்து ஒருத்தர் உலகத்தை சேவ் பண்ணுறாருப்பா. வைணவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்களே, அவங்க இந்த படத்துக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்க தான் போகிறாங்க. அது டைட்டிலே நல்லா ரிவீல் ஆகிடுச்சு. இந்த சேவ் த வேர்ல்டுன்ற ஹாலிவுட் பாணி இருக்குல்ல, இதன் அடிப்படையில் தான் இந்த கல்கின்ற டைட்டில் அமைஞ்சிருக்கிறதா நான் பர்சனலாக பார்க்குறேன். மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். இப்போ இந்த மெத்தாலஜிக்கல் இருக்குல்ல, இதை பற்றி ஒரு சின்ன தொகுப்பு காட்டுற மக்களே பாருங்கள். நம்பிக்கை இருக்கிறவங்க அதில் இருக்க விஷயங்களை நம்பலாம். இல்லைப்பா நான் பகுத்தறிவாளிப்பா இதெல்லாம் நம்பிக்கை இல்லைனாங்கன்னா அந்த செக்மெண்ட்டை பாருங்கள், ஓ இப்படியே இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். ரைட்டு. விஷ்ணு பகவான் அண்ட் கல்கி அவதாரம், இது சம்பந்தமான அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த தொகுப்பில் பாருங்க. அப்பதான் அந்த கிளிம்ஸையே இது உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். விஷ்ணு
இந்து சமயத்துல முக்கியமான கடவுள்களை ஒருவர் மட்டும் இல்ல, வைணவ சமயத்தோட முழுமுதற் கடவுளும் இவர் தான். விஷ்ணு அப்படின்னாலே எங்கும் நிறைஞ்சிருக்கவர் அப்படின்னு பொருள். மும்மூர்த்திகள்ல ஒருவரான இந்த மூவுலகத்தையும் காக்கிறவர் விஷ்ணு தான். பிறப்பு இறப்பு இல்லாத பரம்பொருளா விளங்குபவரும் இவரே தான். இவரோட உறைவிடத்தை பரமாத்மா அப்படின்னு அழைப்பாங்க. அதாவது உச்ச வானளாவிய உறைவிடம், மோட்சம் பெறுகிற ஆன்மாக்கள் வாழுற இடம். அதனாலேயே இவரு பரபிரம்மன், பரமாத்மான்னு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறாரு. நாராயணன், வாசுதேவன், ஜெகநாதர், விதோபர், ஹரி, திருமால்னு இன்னும் பல பெயர்கள் இவருக்கு இருக்கு. இவருடைய நீல நிற தோற்றத்துல கீழ் வலது கையில கௌமேதகியும், கீழ் இடது கையில பத்மாவும், மேல் வலது கையில சுதர்சனமும், மேல் இடது கையில பாஞ்சன்யமும் தாங்கிய தோற்றத்தோடு பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. இந்த 4 கரங்கள்ல அவர் வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே அவருடைய சக்திகளை குறிக்கிறது. அதாவது தாமரை ஆன்மீக ஞானத்தையும், சுதர்சன சக்கரம் தர்மத்தையும், ஒரு போர் கொம்பாக இருக்கிற சங்கு அண்ட் கடா அப்படின்ற ஆயுதம் தீமைக்கு எதிராக அவர் போரிடுறதை குறிக்கிறது. அதுவும் இவர் பார்க்கடல்ல லட்சுமி தேவியோட ஆதிசேஷன் அப்படின்ற நாக படுக்கையில படுத்திருப்பாரு. செல்வம், அதிர்ஷ்டம், செழிப்பு இது எல்லாத்துக்கும் தெய்வமான லட்சுமி விஷ்ணுவோட மனைவி. விஷ்ணு பூமியில அவதாரங்களா அவதரிக்கும் போது லட்சுமியே அவருக்கு அந்தந்த அவதார மனைவியா அவதரிச்சாங்கன்னு சொல்லப்படுது. தன்னோட மனைவியான லட்சுமி தேவி இல்லாம விஷ்ணு பகவானை பார்க்கவே முடியாது. எல்லா படைப்பாற்றல் திறனுக்கும் லட்சுமி தேவியோட ஆற்றல் திறன் தான் வேறா இருக்கான். அதனாலதான் அவர் விஷ்ணுவை எங்கேயும் எப்பவும் பின்தொடர்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்து கோவில்கள்லயே சயன கோலத்துல மூலவரா காட்சி அளிக்கிற ஒரே கடவுள் விஷ்ணு தான். தனக்கு வலது புறமா பிரம்மாவை படைப்பதற்கும், இடது புறமா சிவனை அழிக்கிறதுக்கும் தோற்றுவிச்சவர்னு நம்பப்படுது. விஷ்ணுவோட 4 குணங்கள் என்னன்னு பார்த்தா வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌசில்யம், சௌலபியம். இதுல வாத்சல்யம் அப்படின்னா தாய்ப்பசு கன்றின் மீது கொண்ட அன்பை உணர்த்துறது. சுவாமித்துவம் அப்படின்னா கடவுள்களுக்கெல்லாம் தலைமை ஏற்கிற சிறப்பை குறிக்கிறது. சௌசீல்யம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வு இல்லாம நட்பு பாராட்டுறது. சௌலபியம் அப்படின்னா கடவுளோட எளிமையை குறிக்கிறது. இப்படி 4 குணங்களை தன்னகத்தை வச்சிருக்கவர் தான் கடவுள் விஷ்ணுன்னு சொல்லப்படுது. வைணவ சமயத்தின் கோட்பாட்டின்படி பார்த்தீங்க அப்படின்னா உலகத்துல அதர்மம் எப்பப்பெல்லாம் தலை தூக்குதோ அப்பப்பவெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட பல்வேறு அவதாரங்கள் எடுக்கிறவர் தான் விஷ்ணு அப்படின்னு நம்பப்படுது. அதன்படி விஷ்ணுவோட அவதாரங்களை 3 விதமா பிரிச்சுக்கலாம். 1 அவதாரம், 2 ஆவேசம், 3வது அம்சம். முழுமையான சக்தியை கொண்டதுதான் அவதாரம். தேவையான போது தற்காலிகமா கொஞ்ச காலத்துக்கு மட்டும் தன்னோட சக்தியை பயன்படுத்தி எடுத்துக்கிட்ட பணியை முடிச்சதும் சக்தி இல்லாம விலகி நிற்கிறதுக்கு பேரு தான் ஆவேசம். விஷ்ணு சக்தியோட ஒரு பகுதி ஒரு உருவம் கொண்டு வெளிப்படுறத அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வரிசையில இவர் எடுத்துக்கிட்ட அவதாரங்கள் சப்தாவதாரம், தசாவதாரம்னு எண்ணிக்கை அடிப்படையில குறிப்பிடுறாங்க. அந்த வகையில விஷ்ணு பகவான் இந்த உலகத்தை காக்க எடுத்த பல அவதாரங்கள் இருந்தாலும் அதுல சிறப்பா சொல்லப்படுறது தசாவதாரம் தான். இந்த 10 அவதாரங்களுக்கும் மனுஷ வாழ்க்கைக்குமே மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த அவதாரங்கள் மனுஷங்களுக்கு பல உண்மைகளை உணர்த்தக்கூடியதா இருக்கு. அதுல முதல்ல மச்ச அவதாரம். தாயோட வயிற்றுல கருவா உருவாகி மீன் மாதிரி ரத்தத்தோடு ரத்தமா பனிக்குட நீரில நீந்தி அதுக்கப்புறம் வெளியே வந்து பிறக்கிறத உணர்த்துறது தான் இந்த மச்சாவதாரம். 2வதா கூர்மாவதாரம். ஒரு ஆமை பிறந்து 3 மாதங்கள் ஆன பிறகுதான் தலையை தூக்கி நிமிர்ந்து பார்க்கும். அதே மாதிரி தான் மனுஷனும் குழந்தையா பிறந்த 3 மாதங்கள் கழிச்சு கவிழ்த்து படுக்க வச்சாதான் தலையை நிமிர்ந்து பார்க்கும். 3வதா வராக அவதாரம். மனுஷன் குழந்தையா பிறந்து 6வது மாதம் கழிச்சு கால்களை மடக்கி முட்டி போட்டு பன்றிக்குட்டி மாதிரி எழ ஆரம்பிக்கும். அதனால அந்த பருவம் வராக அவதாரத்தோடு தொடர்பு படுது. 4வதா நரசிம்ம அவதாரம். ஒரு பிறந்த குழந்தை தவழ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எழுந்து நிக்க பழக தொடங்குறது 8வது மாசத்துக்கு அப்புறம் தான். இந்த காலத்துல குழந்தை கையில என்ன கிடைச்சாலும் அதை வாயில வச்சு கடிக்கிறதும் கையில கிடைக்கிற பொருள்களை கிழிக்கிறதுமா தொடங்கும். அதனால இந்த பருவம் இரண்ய கசிபோட உடலை கிழிச்ச நரசிம்ம அவதாரத்தோடு தொடர்பு படுத்தி குறிப்பிடுறாங்க. 5வதா வாமன அவதாரம். பிறந்த குழந்தை 1 வருஷத்தை தொட்டதும் தன்னோட சிறிய மெல்லிய பாதங்களால தரையில ஒவ்வொரு அடியா எட்டி வச்சு நடக்க பழகும். இதே மாதிரி வாமன அவதாரத்துல விஷ்ணுவும் தன்னோட சிறிய அடிகளால இந்த பிரபஞ்சத்தை அளந்து காட்டுவாரு. அதனாலதான் இது வாமன பருவம் அப்படின்னு சொல்லப்படுது. 6வது அவதாரம் பாத்தீங்கன்னா பரசுராம அவதாரம். இது குழந்தை பருவத்தை தாண்டி நன்கு வளர்ந்த இளமை பருவத்தை குறிக்க தொடங்குது. நல்லா வளர்ந்து குடும்ப பொறுப்புகளை சுமக்க ஆரம்பிச்சு
தாய் தந்தைக்கு கடமையாற்ற வேணும் அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த பரசுராம அவதாரம். 7வதா ராம அவதாரம். இளமை பருவத்துல மனசு ரொம்பவே அலப்பாயும். குறிப்பா சொல்லணும்னா எதிர்பாலினமான பெண்கள் மேல அதிகமா அலைப்பாய தொடங்கும். அப்படி மனசை கண்டபடி அலைய விடாம தடுத்து தனக்கே உரிய ஒரு பெண்ணை மட்டும் மணந்து அவளுக்கு உண்மையாகவும் கற்பு நெறி தவறாம ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழணும் என்பதோட அடையாளம் தான் இந்த ராம அவதாரம். 8வதா பலராம அவதாரம். மனுஷனாகப்பட்டவன் திருமணத்துக்கு பிறகு ஒரு சிறந்த இல்லறவாசியாகவும் மனைவிக்கு நல்ல கணவனாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாம உடன் பிறந்தவங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த ஊர் உலகத்துல இருக்கிறவங்க கிட்டையும் அன்போடு அனுசரிச்சு அவங்களுக்கு தன்னோட கடமையை செய்யறத உணர்த்துறது தான் இந்த பலராம அவதாரம். 9வதா கிருஷ்ண அவதாரம். முதுமை பருவத்துல செய்ய வேண்டிய விஷயம் என்னவோ அதை வலியுறுத்துறது தான் இந்த கிருஷ்ண அவதாரம். முதுமை காலத்துல எந்த விதமான உலக பற்றும் இல்லாம இறை நிலையை உணர்ந்து தன்னோட அடுத்த சந்ததிக்கு சிறந்த மனுஷ வாழ்க்கைக்கான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வழிகாட்டுறது தான் இந்த அவதாரம். 10வதும் கடைசியுமான அவதாரம் தான் கல்கி அவதாரம். மனுஷ வாழ்க்கையோட இறுதி கட்டம் தான் இது. பிரபஞ்சத்தோட இறுதி கட்டமும் இந்த கல்கி அவதாரம் தான். இந்த காலகட்டத்துல இறை நிலையில ஒன்றி கலந்து எல்லாத்தையும் தனக்குள்ளாகவும் எல்லாவற்றிலும் தன்னையும் காணுகின்ற அறிவு ஞானத்தோட முழுமையை உணர்ந்து முக்தி நிலையை அடையிறது தான் இந்த கல்கி அவதாரம். இதுதான் மனுஷனோட கடைசி நிலை. அதாவது அவன் பிறந்த பிறப்போட பயனை அறுவடை செய்யற காலம்னு சொல்லலாம். இல்லனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பயணத்தோட முடிவு அந்த முடிவில்லா ஆதி அந்தமாகிய அந்த பரபிரம்மத்தோட இரண்டரை கலக்கிறது தான். இந்த தசாவதாரம் மட்டும் இல்லாம இன்னும் பல அவதாரங்கள் விஷ்ணு பகவான் எடுத்தார்னு சொல்லப்படுது. வாயு புராணத்துல சப்தாவதாரம், அதாவது 7 அவதாரங்கள் எடுத்தாராம். வைணவர் போற்றும் திருமாலோட அவதாரம் பற்றி சொல்லுற புராணமான பாகவத புராணத்துல விஷ்ணு 25 அவதாரங்கள் எடுத்தார்னு சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனோட வாழ்க்கை பயணத்துல எப்ப மெய்ஞானத்தை தேடி ஒருத்தன் பயணப்படுறானோ அப்ப அவனுக்கு தேவையான அறிவை கடந்த மெய்ஞானத்தை இந்த அவதாரங்களும் புராணங்களும் அவனுக்கு தந்து அந்த பேராற்றலோடு அவனை இணைய வைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மக்களே, தொகுப்பை பார்த்துருப்பீங்க, ரைட்டு. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் அவர்கள் வெறும் சம்பளத்துக்காக மட்டும், பெரிய சம்பளத்துக்காக மட்டும் இந்த ப்ராஜெக்டில் இறங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. அது நெகட்டிவ் ஷேடுன்னு இப்போ சொல்லப்பட்டு இருக்கு. அது இன்னும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்பேற்பட்ட நெகட்டிவ் ஷேடில் கமல்ஹாசன் அவர்கள் வேற ஒருத்தரோட படத்தில் வில்லனாக நடித்ததே கிடையாது. அவரோட படத்தில் அவரே ஹீரோவாக இருந்து அவரே வேணால் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாரே தவிர இன்னொரு ஹீரோ படத்தில் ஒரு வில்லனாக நடிச்சதே கிடையாது. அந்த ஒரு ஜோனை உடச்சி ஒரு வெளியே வராரு. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் மேபி நெகட்டிவ் ஷேடை ஏற்று நடிக்கிறார் அப்படின்னா வைணவம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னாப்பா கமல்ஹாசன் சார் பகுத்தறிவு வழி தானே, என்ன வைணவம்ன்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நான் பெருசாலாம் உங்களுக்கு சொல்ல வேணாங்க. ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். தசாவதாரம் படம் பார்த்தீங்களா, அதில் பிரிட்ஜ் மேலே இருந்து அந்த கோவிந்தன் கேரக்டர் கீழே விழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு லாரி அவரை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அப்படியே லாரியில் விழுந்து அப்படியே ஒரு தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கும் அந்த வில்லன் கேரக்டர் கிட்ட இருந்து. அப்போ அந்த லாரியில் ஒரு வாசகம் இருக்கும், ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லிட்டு. அப்போ கமல்ஹாசன் அவர்கள் ஆனந்த சைன கோலம் மாதிரி ஒரு கோலத்தில் படுப்பாப்புல. அந்த லாரியில் இவ்வளோ சீக்வன்ஸ் நடக்கும். என்ன சொல்ல வராரு? இதுமாதிரி நிறைய இருக்குது சீக்வன்ஸ். அவரோட படங்கள் ஒன்றுனா போட்டு பாருங்கள். வைணவத்தை எந்த அளவுக்கு அவர் தூக்கி பிடிச்சிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மேபி வைணவன்ற ஒரு விஷயம் இந்த படத்தில் முன்னிலைப்படுத்தப்படுறதுனால என்னவோ அவர் ஒத்துக்கிட்டு இருக்கலாம் நினைக்கிறேன். இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்டாக லீவ் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளிம்ஸ் மூலமாக இந்த படத்துக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு படம் வெற்றி பெற போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.